திருக்கார்த்திகை தீபம். முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் அல்ல. காலம் காலமாக திருக்கார்த்திகையை ஏன் கொண்டாடுகிறோம்? காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடம் சிம்மம் ஆவணி, காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிகம் கார்த்திகை. 5ஆம் இடமான சிம்மத்தின் அதிபதி சூரியன், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் கார்த்திகை மாதம் சூரியன் மறையும் போது சூரியனை மீட்டெடுக்க திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. 5ஆம் பாவகத்தை மீட்டெடுக்க நாராயணப் பெருமாளுக்கு வைகாசன பஞ்சாட்சரமும், சிவபெருமானுக்கு திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபமும் ஏற்றப்படுகிறது. உலகமே காலச்சக்கரத்திற்கு 8இல் இருளில் மறைவதை தடுக்க என் ஆத்மகுரு சிவபெருமான் அண்ணாமலையாராய் ஒளிப்பிழம்பாய் நிற்கிறார். நின்று உலகத்தையே காக்கிறார். இதையே மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டால், வெப்பமும் குளிரும் சமநிலையில் இருந்தாலே உடலும் உள்ளமும் சரியாக இயங்கும். இல்லையென்றால் சிந்திக்கும் திறன் குறைந்து ஒரு மனிதனுக்கு நோய்வாய் ஏற்படும். ஆனால் கார்த்திகை மாத தட்பவெப்ப சூழ்நிலை குளிர் மேம்பட்டு வெப்பம் குறைவதால் காலம் காலமாக வீடுகளில் ஒளியேற்றப்படுகிறது. பூஜை அறையின் ஒளி வாசலுக்கும் வீதிக்கும் வருவது கார்த்திகை மாதம் மட்டுமே. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலமை.